எஸ் மேடம். நான் இந்த நேரத்துல எங்க இருக்கணும் ஞாபகப்படுத்தினியா நீ? சாரி மேடம், நீங்க ஈவினிங் தானே ஹோட்டலுக்கு போறேன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னால நான் எங்க போகணும்னு சொன்னேன்? என்கிட்ட சொல்லல மேடம். சொன்னாதான் ஞாபகம் வச்சிருக்கணும். நீலாம் என்ன பிஏ? நான் புதுசா பால் காய்க்க போற வீட்டுக்கு பிளான் போடணும். அத பத்தி ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தல. ஓ சாரி மேடம். சாரி பூரின்னு சொல்லு. ஒரு விஷயத்துல கூறல, வர வர பிஏவா நீ சரியில்லை. சாரி மேடம். சாரி மட்டும் 100 தடவை கேளு ஒரு நாளைக்கு. புதுசா கட்டியிருக்க வீட்டுக்கு சூர்யா வர சொல்லு. ஓகே மேடம். ஓகேன்னு சொல்லிட்ட பாரு, அது போன போடு. மேடம் சார் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருப்பாரு. அங்க ஏதோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு சொன்னாரு. கண்டிப்பா உடனே வர சொல்லணுமா மேடம்? ஏய் பிஏ, நான் தான் உனக்கு ஓனர். என்னமோ நீ ஓனர் மாதிரி எனக்கு ஆர்டர் போடாத. போன் போடுனா போடு, என் மகன் உடனே வரணும். ஓகே மேடம். ஓகே மேடம், ஓகே மேடம் பா. இல்லனா சாரி பூரினிட்டே இருப்பா. இதுக்கு முன்னால அந்த பிஏ இவ்வளவு மாதிரி கிடையாது. இவ வந்ததுல இருந்து இவட்ட எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. மைனி, ஏய் என்ன மைனி, என்னைய வேலைக்கு சேர்த்துக்கிட்டே அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டிய. ஆனா இது வரைக்கும் ஒரு வேலையும் சொல்லலையே. அம்மா, எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? உனக்கு தானே நல்லா திங்கணும், பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கணும். ஐ சூப்பர் வேலை இருக்கு மைனி. நான் போய் ஸ்டார்ட் பண்ணவா? சே பேதி இருப்பா. உன்னை நான் இதுக்கு தான் வரச்சேனா? வேற என்ன வேலை மைனி சொல்லுங்க. நீ அந்த வீட்ல என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா? அது வந்து மைனி பெருக்கல் துடைக்கல் கூட்டல். அதையே செய் போதும். மைனி இங்கேயுமா? ஆமா, அந்த வேலை தானே தெரியும். வேற என்ன வேலை தெரியும் உனக்கு? மைனி உங்களுக்கு பாதுகாப்பா உங்க கூடவே நிழலா இருப்பேன் மைனி. அந்த மாதிரி ஏதாவது வேலை தாங்க மைனி, அப்பதானே கெத்தா இருக்கும். இப்படியே வீட்டை குனிஞ்சு குனிஞ்சு பெருக்கி பெருக்கி கூன் விழுந்து போச்சு மைனி. நான் கூன் நிமிந்து தலை நிமிந்து வாழன்னு ஆசைப்படிய மைனி. அதனால உங்க கூடவே எனக்கு ஒரு வேலை தாங்கலாம். என் கூடவே என்ன வேலை இருக்கீங்க? மைனி, நான் உங்க சொந்தக்காரி. எங்க அண்ணிட்ட எனக்கு கூட்டி பெருக்க வேலை தான் இந்த வீட்டுல கிடைச்சிருக்குன்னு சொன்னா வருத்தப்படுவார்ல. அதனால கொஞ்சம் கௌரவமான வேலையா தாங்கலாம். கௌரவமான வேலைன்னா என்ன தரது? சரி, பர்சனல் செக்ரட்டரி. பர்சனல் செக்யூரிட்டினா என்னது மைனி? வேணங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது உனக்கு. உன்னையெல்லாம் எப்படி வேலைக்கு சேர்த்து வைக்கிறது? யாருக்குனே உனக்கு கிடக்குது, அதுவே கூமட்டியா கிடக்குன்னு உன்னைய சேர்க்கலான்னு பார்த்தேன். நீ என்னடானா அவளை விட பெரிய கூமட்டியா இருப்பவளுக்க. மைனி என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க மைனி, நான் நெருப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நெருப்பா புரிஞ்சுடி அடுப்பா புரிஞ்சுடின்னு சொல்லு. கூர்பட வேலை செய்யல வச்சுக்க, தூக்கி தூர எறிஞ்சு விடுவேன். இல்ல மைனி சொல்லுங்க மைனி, நான் செய்யேன். மைனி செக்யூரிட்டினா உங்க பின்னாடியே நான் கோஷம் போட்டுட்டு வரணுமா, அது சொல்லுங்க மைனி. ஹே ஹே பாசா, ஹே ஹே பாசா, இப்படி நீ கோஷம் போடணுமா? நான் போடுவேன் மைனி. ஏய், நான் ஒன்னும் பாசா கிடையாது. நான் கோடீஸ்வரி. சரி மைனி, அப்போ கோடீஸ்வரி வாழ்க, கோடீஸ்வரி வாழ்க. சை நிறுத்தி. சரி அது பிடிக்கலாம் விடுங்க. வருங்கால முதல்வர் கோடீஸ்வரி வாழ்க அப்படின்னு சொல்லவா? சை, நான் முதலமைச்சர். இனி எல்லாரும் கல்லால அடிக்க நீ ஆசைப்படுறியோ? பேதி இருப்பா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல மைனி, என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுபடி செய்வேன்ல. இப்பெல்லாம் ஒருத்தர் 10 பேரை இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு தான் தெரியாவ. அவைய பாடி காடுங்க. நீங்க என்னமோ செக்யூரிட்டிங்கிறிய. ஏய், பர்சனல் செக்ரட்டரி பிஏ. ஓ பிஏவா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியல மைனி, கொஞ்சம் சொல்லுங்களா. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியல. தூக்க தொடக்க தான் கூட்டிட்டு வந்தேன். நீ என்னடான கௌரவமான வேலை வேணுங்க, என் கூடவே இருக்கணும் வேறன்னு சொல்லியா? என்ன பண்ணி தொலைக்கன்னு தான் தெரியல. இங்க பார், நான் ஒரு நிமிஷமா என்னென்ன பண்ணணும்னு நீ தான் சொல்லணும். சரி மைனி, உங்களுக்கு 1க்கு 2க்கு வந்தாலும் நான் தான் சொல்லணுமோ? சை பேதி இருப்பா. 1க்கு 2க்குலாம் அது பர்சனல், நானே போய்கிடுவேன். சரி மைனி, அப்படின்னா தண்ணி எப்பெல்லாம் குடிக்கணும், சாப்பாடு எப்பெல்லாம் சாப்பிடணும், ஜூஸ் எப்ப குடிக்கணும்னு சொல்லணுமோ? அதெல்லாம் என் கூட இருந்து சொல்லிக்க. நீ என்ன டாக்டரா? எனக்கு எப்ப பசிக்கோ நான் சாப்பிட்டுக்கிடுவேன், எப்ப தண்ணி குடிக்கணுமோ குடிச்சுக்கிடுவேன். இல்ல மைனி, ஒரு நிமிஷமா சொல்லணும். நீல அதான் கேட்டேன். இங்க பார், நான் என்ன பண்ணணும், எங்க போகணும், என்னென்ன வேலை செய்யணும் எல்லாத்தையும் நீ தான் சொல்லணும். ஐயோ மைனி, இது வரைக்கும் நீங்க அப்போ யார் சொல்லி செஞ்சியா? ஷோ கடவுளே, முட்டாள்வளை கூட்டிட்டு போட்டா இப்படிதான். இங்க பார், அந்த ஆவத்தி உட்கார்ந்திருக்கா பார், அவதான் எனக்கு பிஏ. மைனி நான் தான் பிஏ, நீ இப்ப அவ பிஏ என்கிறிய? அவதான் எனக்கு பிஏ. அவட்ட போய் இந்த வேலையை நல்லா கத்துக்க. எனக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு நீ அவளுக்கு தெரியும். சரி மைனி, அப்ப இப்போ என்ன வேலை செய்ய போறியா? ஷோ தலை வலிக்குது. சரி மைனி, இப்போ இமிடியேட்டா நீங்க உடனே தைலம் தேய்ச்சி ஆகணும். உங்க வேலை என்னன்னு சொல்லிட்டு ஓடி போய் தைலத்தை தடவுங்க போங்க. உன்னையெல்லாம் அந்த ராணி வீட்டே போய் சாவடிச்சிருக்கணும். பாம்பாத்தி என் வீட்டு கூட்டணி பத்தி என்னதான் சொல்லணும். நான் இப்போ புதுசா கட்டிருக்க வீட்டுக்கு போறேன். அப்படியா மைனி? ஆமா, நீ அவட்ட போய் என்னென்ன வேலை செய்யணும்னு கத்துக்க போ. மைனி புதுசா கட்டின வீட்டை இனி பார்க்க கூட்டு போங்க மைனி. பிஏன்னா எப்பவுமே உங்க கூட தானே இருக்கணும், கூட்டு போங்க மைனி. வந்து தோலை. மைனி கார்ல தானே? கார்ல தான், வா போவோம். ஐ ஜாலி 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 ஜாலி.
சே இவ்வளவே வேலைக்கு சேர்த்தேன் பாரு என்னதான் சொல்லணும். செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா, செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா, பூவாசம் மேடி போடுதமா, பெண் போல ஜாடு பேசுதமா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம், செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா, செந்தாளம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா, செல்லம்மாக்கா செல்லம்மாக்கா வாசிப்பா உள்ளதா இருக்கே உள்ளவா, என்னக்கா இன்னைக்கு உள்ள உட்காந்து பீடி சுத்திட்டு கிடக்குறியே. ஷில்பா என் மாமியார் கிளவி வெளியே எங்கேயோ போயிருக்கு, அதான பீடி தட்டு தூக்கிட்டு உள்ள வந்துட்டேன், பீடி வர சைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓஹோ அப்படியா, ஆமா என்னால வெளியே கிடந்தானே பீடி சுத்திட்டு கிடக்கும், அதான் இன்னைக்கு உள்ள வந்துட்டேன். ஏக்கா விஷயம் தெரியுமா, சரோஜாக்கா புதுசா வீடு கட்டி இருக்காவல்ல, அந்த வீடு பால் கைக்க போறாவலாம், எங்க வீட்ல வந்து எல்லாரையும் கூப்பிட்டுட்டாவ, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிருக்காவக்கா, உங்களுக்கு தந்தாவளா? ஆமா ஷில்பா நேத்தே வந்து தந்துட்டாவ. அப்படியா, நேத்து தான் எங்களுக்கும் தந்தாவ. இன்னொரு விஷயம் தெரியுமா, ராசாத்தியக்காக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்காவக்கா. அப்படியா, ஆமாக்கா நான் அங்கதானே வேலை பார்த்துட்டு இருக்கேன், இவிய பத்திரிக்கை கொடுக்க வந்தாவக்கா நான் பார்த்தேன். ஓஹோ அப்படியா, ஆமாக்கா சரோஜாக்கா ஆளே மாறிட்டாவ, கண்ணாடி என்ன செயின் என்ன கலக்கு கலக்குன்னு கலக்கியாவ. ஆமா ஷில்பா இங்கேயோ ஸ்டைலா தான் வந்தாவ, ஆனா பழகின ஆட்கள் அவிய மறக்கல பத்தியா, ரோசாபக்கா என்ன அவிய கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காவ, நம்மளுக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காவ. ஆமாக்கா அவிய நல்லவிய தான், ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அவிய பணக்காரவியெல்லாம் ஆயிட்டாவ, நம்ம இன்னும் அதே மாதிரிதான் இருக்கும். நீங்க என்ன பீடி தான் சுத்துறிய, நான் இன்னும் மாச சம்பளத்துக்கு தான் அங்கேயே வேலைக்கு போயிட்டு கிடக்கேன், நம்மளால ஒரு ஸ்டெப் கூட முன்னேற முடியலையே. ஷில்பா உன் புருஷன் வந்து உன் கூட சேர்ந்துட்டார்ல, நீ நினைச்ச மாதிரியே உள்ளூருக்குள்ளேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே ஷில்பா. ஆமாக்கா ஆனாலும் அவியல மாதிரி ஆக முடியலல்ல, புதுசா வீடு கட்டி இருக்காவ, கார் வாங்கி இருக்காவ, என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்காவ, சின்னதா ஹோட்டல் ஆரம்பிக்காவ, என்ன கொஞ்சம் பெருசா டெவலப் ஆவாவன்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப பெருசா உயர்ந்துட்டாவக்கா, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு அவியலுக்கு, நம்ம 5 ஸ்டார் சாக்லேட் வாங்க கூட வழி இல்லாம உட்கார்ந்துருக்கோம். ஷில்பா சரோஜாக்கா நம்மள மாதிரி நாள் சம்பளத்துக்கும் மாச சம்பளத்துக்கும் போவேல, சொந்தமா எடுத்து தொழில் பண்ணாவல, அதான் அவியல முன்னேத்தி விட்டுட்டு ஹோட்டல் கடை பாதிக்கு பாதி லாபம் வருமா ஷில்பா, அதான் அவிய எங்கேயோ போயிட்டாவ. எனக்கு தெரிஞ்சது இந்த பீடி சுத்துறதுதான், இதை தான் நான் உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரிஞ்சது வீட்டு வேலை தான், நீ அதை தான் செஞ்சுட்டு கிடக்கா. ஏக்கா நம்மளும் ஹோட்டல் ஆரம்பிப்போமா, ஆரம்பிச்சா மட்டும் நம்ம ஹோட்டலுக்கு ஆள் வருமாக்கோ. சரோஜாக்கா இந்த ஊர்லயே 2 ஹோட்டல் கடை வச்சிருக்காவ, மொத்த கூட்டமும் அங்கதான் போகுது, ஏன் நம்மளே அங்கதானே போறோம், டேஸ்டா இருக்குல்லக்கா தான் அங்கேயே போறோம். இப்படிதானே மத்த வீலர் இருப்பாவ, அது மட்டும் இல்ல விலையும் ஓவர் ரேட்லாம் வச்சு விக்கிறது கிடையாது, எல்லாரும் வாங்குற மாதிரி தானே விக்காவ. ஆமாக்கா ரோசாப்பக்கா அங்க நிலைச்சு நின்னுட்டாவ, நம்மளாலதான் அங்க போக முடியல. ஷில்பா என்னால வெளியே வேலைக்கு வரத பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியல, என் மாமியார் ஏதாவது சொல்லிட்டே கிடக்கும், அதுக்கு நேரத்துக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால வீட்டுக்குள்ள இருந்தே இந்த வேலையை ஈஸியா செய்ய முடியுதுல்ல, அதான் இதுவே போதும்ட்டு இருக்கேன். நீ அழகா அங்க போயிருக்கலாம் ஷில்பா. ஏக்கா அந்த ராசாத்தி பொம்பளை அது வீட்டை விட்டுட்டு வெளியே வேலைக்கு போனா ஏதாவது செஞ்சிருமோன்னு பயமா இருக்குக்கா. சரோஜாக்கா மகனை அடிச்சு ஹோட்டல மூட வச்சது பத்தியெல்லாம், அந்த மாதிரி என் கை கால உடச்சு போட்டுடுச்சுன்னா நான் என்ன செய்வேன், அதான்க்கா அது வீட்டை விட்டு வேற எங்கேயும் வேலைக்கு போக மனசே இல்லை. அது மட்டும் இல்ல அங்க கொஞ்சம் வேலையும் ஈஸியா இருக்குல்ல, ஹோட்டல் வேலைன்னா கஷ்டமா இருக்கும் பத்தியெல்லாம், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிக்கணும், இது அப்படி இல்லல்ல, வேலை இல்லைன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிடுவேன். ஒரு வருஷமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால செட் ஆயிட்டுக்கா. ஆமா ஷில்பா ஒரு இடத்துல நம்மளுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அங்க இருந்து வரதுக்கு மனசு வராது, எனக்கு அப்படிதான் அந்த பீடி சுத்துற தொழிலே செட் ஆயிட்டு, அதனால நான் இதையே பாத்துக்கிட்டு பிள்ளைகளையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கலான்னு இதை தான் செய்ய போறேன். உன்னால முடிஞ்ச சரோஜாக்கா வீட்டுல போய் வேலைக்கு சேரு. ஏக்கா பத்திரிக்கை கொடுக்க வரும்போது வேலைன்னு கேட்டேன், அந்த ராசாத்தி பொம்பளை இருக்கே வல்லுன்னு விழுந்துட்டு, அதனால சரோஜாக்காட்ட எதுவும் கேட்க முடியலக்கா. அப்படியே நான் போனாலும் இந்த பொம்பளை நீ ஏதாவது செஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. சரி ஷில்பா அங்கேயே வேலையை பாரு, ஏதாவது செஞ்சு விட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். ஆமாக்கா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா,
சரி சில்பா, அதுக்கு மேல வாங்கிச்சிட்டோம். ஏ அம்மா மைனி, இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்களா? எப்படி மைனி கட்டினீங்க? கொத்தனாரையும் இன்ஜினியரையும் வச்சு தான் கட்டினேன். காமெடி பண்ணாங்க மைனி. அப்போ நானே செங்கலையும் சிமெண்ட் எடுத்து வந்து கட்டிட்டு இருந்தேன். இன்ஜினியர் வச்சு தான் கட்டியிருக்கு, கொத்தனார் தான் கட்டினாரு. இல்ல மைனி, இவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்கீல, அதான் கேட்டேன். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? வீடு கட்டினது பிரச்சனையா இல்ல வீட்டை இவ்வளவு பெருசா கட்டிட்டேன்னு பிரச்சனையா? இல்ல மைனி, இந்த வீட்ல எப்படி வாழ போறீங்களோன்னு நினைக்கும் போதே எனக்கு பிரமிப்பா இருக்கு. உனக்கு எதுக்கு அப்படி இருக்கு? இல்ல, அந்த வீடே பெருசாதான் இருக்கு. இது வேற எத்தனை மாடி இருக்குன்னே தெரியல. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு மைனி. பிரம்மாண்டமா இருக்கணும், எல்லாருக்கும் தெரியணும் தான் கட்டியிருக்கு. சரி மைனி, இப்ப நீங்க ஒரு வீட்ல இருக்கீல்ல, அந்த வீட்டை என்ன செய்வியா? பூட்டி வச்சிருவீங்களோ? அது எதுக்கு நீ கேட்க? இல்ல மைனி, நான் வேணா என் வீட்டை காலி பண்ணிட்டு ஃபேமிலியா அங்க போய் இருந்துடலாம்னு பார்த்தேன். ஓஹோ, அப்படி போறீங்களா? நான் அந்த வீட்டை ஹோட்டலா மாத்த போறேன். என்னது ஹோட்டலா? மைனி, அந்த வீட்ல சேர் பெஞ்சி எல்லாம் போட முடியுமா? யூ ஷட் அப். அத ரூம் கேட்டு வரவங்களுக்கு ஹோட்டல் ரூம் ஆக்கி விட போறேன். நாங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துருவோம். மைனி, அந்த வீடு நல்லா இருக்குமே, எதுக்கு இங்க வீடு கட்டினீங்க? நான் இருந்த ஊரை மறக்காம இந்த ஊருக்குள்ளே இருக்கணுங்கக்காக என் வீட்டை இடிச்சிட்டு கட்டியிருக்கேன். ஓஹோ, அப்படி சொல்றீங்களோ? அங்க போய் இருக்கிறது எனக்கு வெளியூர்ல இருக்க மாதிரி இருக்கு. அதனால தான் என்னோட வளர்ச்சியும் யாருக்கும் தெரியல. அதான் நான் ஊருக்குள்ளே வீட்டை கட்டிட்டு இங்கே வந்துட்டேன். குறிப்பா அந்த ராணிக்கு என் வீட்டை விட பெரிய வீடு அவ வீடு இல்லைங்க தெரிஞ்சே ஆகணும். சரிங்க மைனி. இங்க பாரு, தனியா இருக்கும்போது நீ மைனின்னு கூப்பிட்டுக்க. மத்த நேரம் யாராவது இருக்கும்போது மேடம்னு கூப்பிடணும். சரிங்க மைனி மேடம். அம்மா, இனி வர சொன்னீங்களா? என்ன விஷயமா? சூர்யா, இந்த வீட்டுக்கு நாளைக்கு நம்ம பால் காய்க்க போறோம். என்ன வீட்டை ஒரு டெக்கரேஷன் பண்ணவே இல்ல? நீ அதுக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்துருன்னு சொன்னில, என்ன பண்ணிட்டு இருக்க சூர்யா? அம்மா, அதெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சுமா. அவரு எல்லாத்தையுமே நான் கிளீனா பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாவே? என்ன ஒரு லைட் கூட பண்ணல, ஒரு டெக்கரேஷன் இல்ல, பந்தல் எதுவும் போடல, சேர் பெஞ்சு கூட என்ன வந்து இறங்கல. அம்மா, வீட்டுக்குள்ள எல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சேர் பெஞ்செல்லாம் முன்னாடி போட வேண்டாம், பின்னாடி போட்டு வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சாப்பாடுலாம் அந்த பக்கம் தான் வைக்க போறோம். முன்னாடி வரவேற்பு தாம்மா. ஓ சரி சூர்யா, முன்னாடி டெக்கரேஷன் சூப்பரா இருக்கணும். பார்க்கவே எல்லாம் வாயை பழக்கணும், இந்த நெட்ட மாதிரி வாயை பழந்த மாதிரி பழக்கணும். எல்லாமே கிளீனா இருக்குமா. அப்புறம் மேளம், கரகாட்டம், ஒயிலாட்டம், என்னென்ன இருக்கோ எல்லாம் இங்க இருக்கணும் வீடு பால் காய்க்கும் போது. சரிம்மா, எல்லாமே வந்துரும். நம்ம வீட்டுக்கு வரவியெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படணும் சூர்யா. இப்படி ஒரு வீடா இந்த அளவுக்கு செலவு பண்ணிருக்காளான்னு சொல்லி வாயில கை வைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே கிளீனா இருக்குமா. அப்புறம் சாப்பாடு பத்தி நம்மளோட மேனேஜர் கிட்ட கரெக்டா தெளிவா சொல்லிரு. அம்மா, மேனேஜர்ட்ட பேசிட்டேன். இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எங்கேயுமே சாப்பிட்டுக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் சூர்யா. இதுல தான் நம்மளோட வளர்ச்சியை காமிக்கணும். சரிம்மா. மைனி, வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? அத்தை, வீட்டுக்குள்ள ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டெக்கரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு அத்தை. பரவாயில்ல சூர்யா, நான் ஒரு வாரமா போய் பார்த்துட்டு வந்துருக்கேனே. அதான் அவன் சொல்லிட்டு இருக்கான்ல, நாளைக்கு போய் பாத்துக்கலாம். சரி மைனி, நான் லைட்டா போய் எட்டி மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துருக்கேனே. எல்லாம் மாடியை மட்டும் போய் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துருக்கேனே. சரி சரி, அப்படின்னா அந்த லிப்ட்ல போ. என்னது, லிப்ட் எல்லாம் இருக்கா? ஆமா, எல்லாம் தான் இருக்கு. மைனி, அப்ப நீங்க கூட வாங்க மைனி. எனக்கு லிப்ட் எல்லாம் ஓட்ட தெரியாதே. போய் யாருன்னா அதுவே ஓடும். எத்தனாவது மாடிக்கு போகணுமோ அந்த நம்பர் அமுக்கு. மைனி, நீங்க கொஞ்சம் கூட வாங்கலாம். ஷோ, உன் தொல்லை தாங்க முடியல. சூர்யா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கப்பா. இவ வீட்டை சுத்தி பார்க்கணுங்க, நம்ம காமிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அத்தை அப்படின்னா வீடு சுத்தி பார்க்க தான் வந்தாவளா? இல்ல சூர்யா, அவளை வேலைக்கு சேர்த்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க, வேலைக்கா? ஆமா சூர்யா, வேலைக்கு தான் சேர்த்திருக்கேன். அத்தை மாமா வீட்டுல தானே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் நேத்து அங்க போயிருக்கும்போது இவளை வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்மே என் கூடவே தான் இருக்க போறேன். அப்படியா? சரிம்மா. அப்படின்னு மாமா வீட்டுக்கு நீங்க பத்திரிக்கை கொடுத்துட்டீங்களாமா? கொடுத்தாச்சுப்பா. உன் பாட்டி தொல்லை தாங்க முடியல, பத்திரிக்கை கூட என் மௌனுக்குன்னு சொல்லியா. அதான் போய் கொடுத்துட்டு கூப்பிட்டுட்டு வந்தேன். இல்லனா அவ பேசின பேச்சுக்கலாம் அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது இருந்தேன். சரிம்மா, கூப்பிட்டது நல்லதுதான். அனுபவம் அவங்க அப்பா அம்மா வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கா. வருவா சூர்யா, கண்டிப்பா வருவாவன். ஏன்னா நம்ம வீட்டை பத்தி நான் எடுத்து சொல்லியிருக்கேனால இதை பார்க்கவே வருவாவன். சரிம்மா. மைனி வாங்க மைனி, லிப்ட்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஷோ, நீ வேற ஒருத்தி. சின்ன பிள்ளை மாதிரி என்னமோ ராட்ல போன மாதிரி கேட்டுட்டே இரு. வா போவோம். சரி மைனி, வாங்க போவோம்.